ஓகே, ஆன்லைனில் போய் ஸ்ப்ரே பெயிண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழில் மட்டுமே 30 வீடியோ வரும். மொத்தமாக வேர்ல்டு வைஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்கு மேலே அவ்வளோ இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ ஏன் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நானே ஆன்சர் சொல்லிடுறேன். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரே பெயிண்ட் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு ₹1 கூட செலவில்லாமல் எப்படி செய்யுது, அண்ட் தென் சில பொருளை வாங்கி கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் எப்படி செய்யுது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாட்டோம். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யலாம்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ கன் தேவை. சும்மா சொன்ன பயப்படாதீங்க, நம்மளுக்கு வந்து இந்தமாதிரி ஒரு சென்ட் பாட்டில் தான் தேவை. இது எல்லார் வீட்லையுமே இருக்கும், பட் ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை, நான் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்தேன். இது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்டு, கரெக்டாக நம்மளுக்கு இது மட்டும் தான் தேவை. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ரம்பத்தை வச்சு அழகாக உள்ளே இருக்க பைப்பு கட் ஆகாத அளவு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். சரி ஓகே, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மிச்சம் இருக்க பார்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கத்திரிக்கோலை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த சென்ட் பாட்டிலை உடச்சி இதுலேருந்து அழகாக அந்த ஷேப்புக்கு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாட்டிலில் ஹோல் போட்டு இது உள்ள நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிளில் இருக்கும் பார்த்தீங்களா வால்வு, இது என்ன தெரியலனா இதை வச்சு நம்ம ஆர்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா வாட்டர் ராக்கெட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் இங்கே தரேன், வேணா போய் செக் பண்ணிங்க. அதுலேருந்து வால்வை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது என்னன்னா இந்த இடத்துல நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா இதில் ஏர் நல்லா ப்ரெஷர் அழுத்தணும். ஸோ இதை நம்ம திருப்பி ரிலீஸ் பண்ணுறப்ப உள்ள இருக்க பெயிண்ட் வெளில வரும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், நம்ம அதை வந்து செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ ஓகே, நம்ம சால்ட்ரிங்கில் ஹீட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஹோலை போட்டுப்போம். ஓகே, கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம ஒரு வழியாக ஓட்டை போட்டாச்சு. இப்போ என்னென்னா இந்த மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள் வழியாக தான் எடுக்கணும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே கடுப்பான வேலை, அதை நான் போட்டுடுறேன். எஸ், சக்ஸஸ். ஒரு வழியாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இந்த நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாட்டிலில் ஒரு சின்னதாக ஒரு ஹோலை போட்டு வச்சுருவோம். எஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளால் சீல் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே ஏர், ஸோ அதனால் நல்லாவே லீக் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் எம்சியில் வந்து இந்த இடத்துல வச்சு சுற்றி அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தாலும் சரி, அதுவே பெஸ்ட்டு, அதே கூட ஒட்டிக்கலாம். நான் எம்சிலாம் கொஞ்சம் லைஃப் லாங் வருமேன்றதுனால யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூடியில் ஸ்ப்ரே அடிக்கிற அந்த மேலே இருக்க பார்ட்டை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எம்சியில் வச்சு தான் ஒட்ட போகிறேன். இங்கே மேலே ஒரு எம்சியில் வச்சு லேயரும், கீழே வந்து ஒரு எம்சியில் வச்சு லேயரும் வச்சு நான் ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எம்சியில் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். 1,00,000 வியூஸ் போன ஒரு வீடியோட லைக்கும் சரி கமெண்ட்டும் சரி எப்பயுமே ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு ப்ராபபிலிட்டி. இஃப் பாசிபிள் நம்மளோட சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸால் இதை பிரேக் பண்ண முடியுமா? ஓகே, இன்றைக்கான சேலஞ்சாக தான் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கிட்டத்தட்ட இது மட்டும் தான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுவும் நான் வேறு வீடியோக்கு வாங்கினேன், அதே எடுத்து யூஸ் பண்ணுறேன். சிம்பிளாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம எந்த பெயிண்ட்டை ஊற்றி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பெயிண்ட்டை நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இருக்கிறதே கொஞ்சம் கடுப்பான வேலை என்னன்னா, இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பம்பை வச்சு ஒவ்வொரு தடவையும் பாட்டில் வந்து தீர்ந்து போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா பம்பை வச்சு அதில் அடித்து திருப்பி ரீஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், பம்ப் எடுத்துகிட்டு அதில் திருப்பி காற்றை வந்து அடித்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது அவுட்புட்டை ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு அவுட்புட்டும் காட்ட வேண்டியது இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துருங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே. நம்ம ஆல்ரெடி இதை வச்சு நம்ம வண்டி கழுவுறதுக்கான வாஷரும் செஞ்சு போட்டிருக்கோம். இதோட இது பெட்டராக நான் உங்கள்கிட்ட இதை வச்சு சில விஷயம் காட்ட வேண்டியது இருக்குது. இதோட அவுட்புட் வந்து நான் கடைசியாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை உங்கள்கிட்ட செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நீங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு ஒரு வீட்டுக்கே அடிக்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து உண்மையாலுமே சூப்பராக சூட் ஆகும். நான் உங்கள்கிட்ட செக் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. அவுட்புட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். நம்ம உள்ளே ஊற்றியாச்சு, எல்லாமே ஸ்ப்ரேவும் அடிச்சாச்சு, ரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் படித்து காட்டுறேன். வேறெல்லாம் வந்ததில் அவுட்புட்டு ஒன்றும் எங்கள் வீட்டில் யாருமே அந்த பெயிண்ட் அடிச்சதை பார்த்தா எனக்கு இருக்குது ஆப்பு. பட் ஆனால் சூப்பராக இருந்தது அவுட்புட்டு. அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது வந்து நம்ம வேலை பண்ணிட்டு ஒன்று செஞ்சோம்ல, அது அவுட்புட் பார்க்கணும்ல. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்ப்போம். இது வந்து நான் கடையில் வாங்கினது, ஆன்லைனில் வாங்கினேன். இது வேணும்னாலும் சொல்லுங்கள், கீழே லிங்க் தரேன். இது வந்து பிளாக் கலரு
ஸ்ப்ரே பெயிண்ட். இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னா இதில் இருக்க பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் தான். ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பைப்புக்கோ இல்லை பிவிசிக்கோ இல்லை வண்டிக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் உங்கள்ட்ட அடிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஏதோ ஒன்று கடுப்பாக இருக்குல்ல. எஸ், எல்லாத்தையுமே செவுத்தில் அடிச்சுட்டு இருந்தா என்ன, நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து மெயினாக வந்து ஒரு ப்ராடக்ட் பொருள் அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதை நான் எதில் அடிக்க போகிறேன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம அதிகமாக வீடியோவில் யூஸ் பண்ண அந்த பொட்டேட்டோ கன்னோட அந்த பாடியில் பெயிண்ட் அடித்து கலர் மாற்றி உங்களை ஏமாற்றி திருப்பி அந்த வீடியோவில் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். பயப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். ஸோ அதில் அடிக்கிற பெயிண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து வந்துருங்களேன். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே மறக்காமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, சும்மா லைட்டாக ஒன்று சொல்லிடுறேன். ஸ்ப்ரே பெயிண்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யலாம். சூப்பராகவே அவுட்புட் வரும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் ஸ்ப்ரே கடையில் வாங்கி ஆகணும். அதோட லிங்க் நான் கீழே தரேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமுக்கு அடிக்க போகிறீங்க. நான் அந்த செவுத்துக்கே நான் ஃபியூச்சரில் வந்து அதுக்கு தான் அடிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, அதுக்கு அடிக்கிறதுனா கூட நீங்கள் அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் 200 அந்த ரேஞ்சு கிட்ட வரும். இப்போ என்னென்னு ரேட்டுன்னு தெரியல, நீங்கள் வேணால் ஆஃப்லைனில் கூட கேட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்ப்ரே பெயிண்ட், அது வந்து உண்மையாலுமே ஒர்த்து எதுக்குன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருங்க, வண்டி கார் ஏதாவது தேஞ்சு போச்சு, சில ப்ராடக்ட் குட்டி ப்ராடக்ட் அடிக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரே பெயிண்ட் உண்மையாலே பெஸ்ட்டு. ஸோ அதோட லிங்க் நான் கீழே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறேங்க, SP அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நான் முடிச்சுட்டு போய் பார்ப்பேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் தென் அடுத்தடுத்து வெயிட்டான கண்டென்ட்லாம் இருக்குது. நான் எல்லா பொருளுமே ரெடி பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க. இனிமேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பரான வீடியோ கண்டினியூ வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ல, ஏதோ ஒன்று நினைக்கிறேன். என் சேனலில் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சிக்கலாம். பேக்ரவுண்டை பார்த்து நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க, இந்த பேக்ரவுண்டை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து அடுத்த வீடியோவில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்.